We are so glad you could join us for our online sermon today. Before we hear God's word, we will have scripture read. நீங்கள் இணையம் வழியாக இடம்பெறும் பிரசங்கத்தில் எங்களோடு இணைந்திருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக வேத வாசிப்பு வாசிக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று தேவ செய்திக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி செப்பனியா 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 14-20 வரை. பழைய ஏற்பாட்டில் பக்கம் 1089. செப்பனியா 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 14-20 வரை. சீயோன் குமாரத்தியே, கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே, நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்ருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும், சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் இரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். உன் சபையின் மனுஷராய் இருந்து பண்டிகை ஆசரிப்பில்லாமையால் உண்டான நிந்தையின் நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டிக் கொள்ளுவேன். இதோ, அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்ளுவேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன். அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்ளுவேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். இது தேவனுடைய வசனம். நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம், தேவனுக்கு ஸ்தோத்திரம். Let's pray. ஜெபம் செய்வோமே. பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, our heavenly Father, எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. Let the words of my mouth and the meditation of our heart be acceptable in your sight, O Lord, our strength and our Redeemer. In the name of the Father, the Son and the Holy Spirit. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். Amen. Amen. I've titled today's sermon as Rejoice in God. கர்த்தருக்குள் களி கூறுங்கள் என்று, களி கூறு என்று இந்த பிரசங்கத்தை நான் தலைப்பு இட்டிருக்கிறேன். There are 3 sections to the prophetic book of Zephaniah. ஜெபனாயாவுடைய இந்த தீர்க்கதரிசன புத்தகத்திற்கு 3 பாகங்கள் இருக்கிறது. The first and second talk about the failures and punishment of Judah and all the nations. இந்த முதல் பகுதி, இரண்டாவது பகுதி யூதா தேசத்தினுடைய அதனுடைய தோல்விகளை குறித்தும் அநேக தேசங்களுடைய தோல்விகளை குறித்தும் சொல்லக்கூடிய பகுதியாய் இருக்கிறது. அதே நேரத்தில் அதனுடைய தண்டனையை குறித்தும் பேசக்கூடிய பகுதிகளாய் இந்த முதல் 2 பகுதிகள் இருக்கிறது. The last section of the prophetic book gives us reason to rejoice. நாம் களி கூறுவதற்காக இருக்கக்கூடிய காரணத்தை குறித்து இந்த தீர்க்கதரிசன புத்தகத்தினுடைய இறுதி பகுதியிலே நாம் பார்க்கலாம். Hope of forgiveness and salvation to Judah and to all nations as well. எல்லா தேசங்களுக்கும், யூத தேசத்துக்கும் சரி, எல்லா தேசங்களுக்கும் நமக்கு மன்னிப்பினுடைய ஒரு நிச்சயம், நமக்கு நம்முடைய ரட்சிப்பினுடைய ஒரு நிச்சயத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதாய் அது இருக்கிறது. So Zephaniah makes a call to sing. அதனால் நாம் பாட வேண்டும், கலிகூற வேண்டும் என்று தீர்க்கதரிசி ஜெபனாயா நம்மளை அழைக்கக்கூடியவராய் இருக்கிறார்.
Sing for joy because God has come to forgive the sins of his people. தன்னுடைய ஜனத்தினுடைய பாவத்தை மன்னிக்கும்படியாய் ஆண்டவர் வந்திருப்பதினால் நாம் கலிகூற வேண்டும், சந்தோஷமாய் கலிகூற வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி. Sing for joy because God has come to be with his people. நாம் ஏன் கலிகூற வேண்டும் என்றால் தன்னுடைய ஜனத்தோடு இருக்கும்படி ஆண்டவர் வந்திருக்கிறார். Sing for joy because God has come to care for his people. நாம் ஏன் கலிகூற வேண்டும் என்றால் தன்னுடைய ஜனத்தை பராமரிக்கும்படியாய் ஆண்டவர் வந்திருக்கிறார். Zephaniah says these promises are not limited to only Israel. அவருடைய இந்த தீர்க்கதரிசன புத்தகத்திலே இந்த வாக்குத்தத்தங்கள் இஸ்ரவேல் ஜனத்திற்கு மட்டும் அல்ல என்று அவர் சொல்லுகிறார். Zephaniah 3:9 அதிகாரத்திலே 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே God will purify all his people so that they will call upon his name, is what is said in Zephaniah 3:9. Zephaniah 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே அவருடைய நாமத்தை அழைக்கக்கூடிய ஒவ்வொரு ஜனத்தையும் ஆண்டவர் சுத்திகரிப்பார் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. God's salvation is for all people. எல்லா ஜனங்களுக்கும் ஆண்டவருடைய மீட்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. So is it possible that we are not able to have joy in our lives because we are still living in sin? நாம் பாவத்திலே தொடர்ந்து ஜீவிப்பதினால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு கலிகூறுதல், ஒரு மகிழ்ச்சி இராதபடி இருப்பதற்கு ஒரு தருணம் இருக்கிறதா? Is it possible that we are unable to have lasting peace and joy because of our sinful action? நம்முடைய பாவ செயல்களின் நிமித்தமாக நாம் நீடிக்கிற இந்த சமாதானம், சந்தோஷம் இராதபடி இருப்பதற்கு ஒரு சூழ்நிலை இருக்கிறதா? Now today's Bible lessons tells us that we rejoice and have peace in this that we can rejoice and have peace in this very troubled world. இந்த மிகவும் பிரச்சனை நிறைந்த இந்த உலகத்திலே நாம் சமாதானமும் நாம் கலிகூறவும் இருப்பதற்கு காரணம் இருக்கிறது என்று நம்மளுடைய வேதாகமத்தினுடைய பாடங்கள் நமக்கு இன்று சொல்லுகிறது. Because God has come to forgive us, because God has come to be with us, because God has come to take care of us, my friends, we can rejoice. ஆண்டவர் நம்மை மன்னிக்க வந்ததால் நாம் கலிகூறவும், நம்மோடு இருக்கும்படியாய் வந்ததால் நாம் கலிகூறவும், நம்மை பராமரிக்கும்படியாய் வந்ததினால் நாம் கலிகூற முடியும் என்று இந்த பாடங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. But it also tells us we need to have strong hands and not weak hands. Zephaniah 3:16. அதில் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு காரியம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. Zephaniah 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் பலனுள்ள கைகள் கொள்ள வேண்டும், நாம் தளர்ந்த கைகள் கொள்ளக்கூடாது என்று நமக்கு இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. So we must not be afraid of the challenges, struggles and problems we face and turn away from God. நாம் சந்திக்கக்கூடிய சவால்கள், நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய பிரச்சனைகளின் நிமித்தம் ஆண்டவரை விட்டு நாம் விலகி செல்லக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியமாய் இருக்கிறது. But we need to trust God. நாம் ஆண்டவரை நம்ப வேண்டும். We need to listen to his voice. அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். Accept his correction. அவருடைய திருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். And draw near to God. ஆண்டவரை நாம் நெருங்க வர வேண்டும் என்று Zephaniah 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நமக்கு உற்சாகம் கொடுக்கிறது. Zephaniah 3:2 encourages us to do this. My friends, then we can worship and rejoice in God. அப்பொழுது நாம் ஆண்டவரை ஆராதித்து அவரிலே நாம் கலிகூற முடியும். So first let's look at rejoicing because God has come to forgive us. நாம் முதலிலே தேவன் நம்மை மன்னிக்க வந்ததினால் நாம் கலிகூறுவோம் என்ற அந்த சத்தியத்தை பார்ப்போமே. When we investigate what were the sins of Israel and the nations, Israel தேசமும் அதை சுற்றி இருக்கக்கூடிய தேசங்களை குறித்து அதனுடைய பாவத்தை நாம் கொஞ்சம் ஆராயும் பொழுது we will find that it's a lack for love of God and for fellow men. அவருடைய பாவம் ஆண்டவர் மேலும் அவருடைய சக ஜனங்கள் மக்கள் மேலும் அன்பு இராததுதான் பாவமாய் இருந்தது. So firstly, idolatry, secondly, prurists, and thirdly, apostates.
Zephaniah chapter 1 verse 4 to 6. சப்பானியா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கு முதலிலே அவர்கள் விக்கிர ஆராதனை செய்தவர்களாகவும், இரண்டாவது தங்களுடைய பன்மத கொண்டவர்களாகவும், மூன்றாவதாக விசுவாச துரோகம் செய்தவர்கள் என்று சொல்லும்படியான இந்த 3 பாவங்களை குறித்து நாம் வாசிக்கலாம். So civil and spiritual leaders were corrupt. அதனால் சமுதாய தலைவர்களும் ஆவிக்குரிய தலைவர்களும் அவர்கள் ஊழலிலே ஈடுபட்டவர்களாய் இருந்தார்கள். And the city of peace, சமாதான நகரமாகிய Jerusalem is now called a city of oppression. ஆனால் சமாதான பட்டணமாகிய எருசலேமோ இப்பொழுது அது ஒடுக்கக்கூடியவர்களை மற்றவர்களை ஒடுக்கக்கூடிய ஒரு பட்டணம் என்று அழைக்கப்படுகிறது. Zephaniah 3ஆம் அதிகாரம் 1லிருந்து 3ஆம் வசனம். When we read Zephaniah 3:1-3, a city that oppresses its poor and helpless, தன்னுடைய எளியவர்களையும் உதவி நாடக்கூடியவர்களையும் ஒடுக்கக்கூடிய ஒரு பட்டணம் என்று அழைக்கப்படுகிறது. The wonderful thing is that there was nothing that Israel did for God to come and forgive them in this passage. இந்த பகுதியில் நாம் பார்க்கும் பொழுது, இந்த புத்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் அவர்கள் முன்பாக அவர்களை நோக்கி திரும்பி அவர்களை மன்னிக்கும்படியாய் அங்கு இந்த இஸ்ரவேல் ஜனம் எதுவுமே செய்யவில்லை, ஆண்டவரையும் அழைக்கவில்லை என்று நாம் வாசிக்கிறோம். There is no mention of Israel crying out to God for forgiveness. ஆண்டவர் தங்களை மன்னிக்க வேண்டும் என்று இஸ்ரவேல் ஜனம் அழைத்தது என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு வசனமும் இங்கு இந்த புத்தகத்திலே இல்லை. In fact, Zephaniah says, the more God pursued Israel, the more they turned away from him. நாம் இங்கு இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது Zephaniah 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அங்கு ஆண்டவர் தொடர்ந்து இஸ்ரவேலை தொடர்ந்து செல்லும் பொழுது அவர்கள் ஆண்டவரை விட்டு இன்னும் அதிகமாய் திரும்பி சென்றவர்களாய் இருந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். In Zephaniah 3:18-20, I will is repeated 7 times to emphasize that God will act out of his great love for Israel. Zephaniah 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நான் செய்வேன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் அதிக தடவை அது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இது ஆண்டவர் தன்னுடைய இஸ்ரவேல் மேல் கொண்டிருக்கக்கூடிய பேர் அன்பினால் அவரே அவர்களை மீட்கும்படியாய் இருக்கக்கூடிய செயலை நமக்கு வலியுறுத்துகிறது. Our gospel lesson is another lesson is from Luke chapter 3:7-18. லூக்கா 3ஆம் அதிகாரம் 7லிருந்து 18ஆம் வசனம் நமக்கு இன்னொரு பாடமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. And here we see God still in pursuit of sinful human hearts. ஆனால் பாவம் நிறைந்த மனிதனுடைய இருதயத்தை ஆண்டவர் தொடர்ந்து வருகிறதை குறித்து நாம் இங்கு வாசிக்கிறோம். John the Baptist brings the message of forgiveness and repentance to the people who are lost in their sin. Luke chapter 3:18. யோவான் ஸ்நானகன் ஆண்டவர் மன்னிக்கிறார், நாம் மனம் திரும்ப வேண்டும் என்ற செய்தியை தங்களுடைய பாவங்களில் தொலைந்து போன ஜனங்களிடத்திலே தொடர்ந்து கொண்டு வருகிறான். லூக்கா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 18ஆம் வசனம். John also announced to them about Jesus' coming to save them from their sin. இயேசு அவர்களுடைய பாவங்களிலிருந்து அவர்களை மீட்க வருவார் என்று இங்கு யோவான் ஸ்நானகன் அவர்கள் மத்தியிலே அவர்களுக்கு அறிக்கை இடுகிறான். You know, Romans 3:10-12 reminds us and reads like this: none is righteous, no, not one. No one understands, no one seeks for God. All have turned aside. Together they have become worthless. No one does good, not even one. ரோமர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அது நமக்கு இவனமாக சொல்லுகிறது, அப்படியே ஒருவன் கூட நீதிமான் இல்லை, உணர்வு உள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தவறி ஒன்றாக கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவன் கூட இல்லை. This speaks
very truly of our current human state. இது நம்முடைய மனிதத்துவத்தினுடைய நிலைமையை இன்று இருக்கக்கூடிய நிலைமையை நமக்கு சிறப்பாக விவரிக்கக்கூடியதாய் இருக்கிறது. My friends, we cannot say that no one has sinned. நாம் ஒருவன் கூட பாவம் செய்யவில்லை என்று நாம் சொல்ல முடியாது. But God came, Jesus came to save all of us from our sins. நம்முடைய பாவங்களில் இருந்து நம்மை மீட்கும்படியாய் தேவன் இயேசு நம்ம மத்தியிலே வந்தார். We did nothing to deserve it, but it was God's great love for us. Ephesians chapter 2 verse 4 to 5. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது நாம் ஆண்டவர் தன்னுடைய மிகப்பெரிய அன்பினால் இதை நமக்கு செய்தார், இதற்கு நாம் பாத்திரர் அல்ல என்று நமக்கு சொல்லுகிறது. My friends, because it is of God's great love, that is the reason for all of Christmas celebration. இந்த கிறிஸ்துவ நாளாண்டிலே இருக்கக்கூடிய இந்த கொண்டாட்டங்களுக்கு ஆண்டவருடைய மிகப்பெரிய அன்பே நமக்கு காரணமாய் இருக்கிறது. This is the reason for the season. இக்காலகட்டத்திலே இதுவே நமக்கு காரணமாய் இருக்கிறது. The new clothes, the lights, the parties, the celebration is because God has forgiven our sin in Jesus. நம்முடைய இந்த புது ஆடைகள், இந்த லைட்ஸ், இந்த வெளிச்சங்கள், இந்த கொண்டாட்டங்கள், இந்த களிகூறுதல் எல்லாமே ஆண்டவர் நம்மை இயேசுவிலே மன்னித்ததனால் இருக்கக்கூடிய ஒரு கொண்டாட்டமாய் இருக்கிறது. Friends, even giving gifts during Christmas is to remind each other that God has saved us from our sins. It is God's gift to us. நண்பர்களே, நாம் கிறிஸ்துமஸ் காலகட்டங்களிலே ஒருவருக்கு ஒருவர் பரிசு அளிப்பது கூட நாம் ஆண்டவர் நமக்கு மன்னிப்பு என்ற பரிசை கொடுத்ததை நாம் நினைவு கூறுவதாய் இருக்கிறது. So allow me to ask this. இதை நான் கேட்க விரும்புகிறேன். Are we celebrating Christmas because our sins are forgiven through Jesus? நாம் கிறிஸ்மஸை ஏன் கொண்டாடுகிறோம்? நம்முடைய இயேசுவின் மூலமாய் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதினால் கொண்டாடுகிறோமா? Is that the reason you and I put so much effort to celebrate Christmas? நாம் கிறிஸ்மஸை கொண்டாடுவதற்கு இவ்வளவு முயற்சி எடுக்கிறோமே, இதுதான் நம்முடைய காரணமாய் இருக்கிறதா? My friends, his birth is the beginning of our restoration. இயேசுவுடைய பிறப்பு தான் நம்மளுடைய ஒப்புரவுக்கு ஆரம்பமாய் இருக்கிறது. Therefore, my friends, when you celebrate Christmas this year, remember that we rejoice because the advent of Jesus is the advent of our forgiveness. அதனால் நண்பர்களே, நாம் இந்த வருஷம் கிறிஸ்மஸை கொண்டாடும் பொழுது இதை நீங்கள் ஞாபகப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். நாம் ஏன் கொண்டாடுகிறோம், நாம் ஏன் களிகூறுகிறோம் என்றால் நம்மளுடைய இயேசுவினுடைய வருகை நம்மளுடைய மன்னிப்பின் வருகையின் ஆரம்பமாய் இருக்கிறது. As Zephaniah 3:14-15 says, sing aloud, shout, rejoice, exult with all your heart because God has forgiven your sins and my sins. ஜெபனியா 3:14 15 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அது நமக்கு சொல்லக்கூடிய காரியம், சத்தமாய் களிகூறுங்கள், நீங்கள் சத்தமிடுங்கள், களிகூறுங்கள், மகிழுங்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள். உங்களுடைய முழு இதயத்தோடு நீங்கள் செய்யுங்கள், ஏனென்றால் ஆண்டவர் உங்களுடைய பாவங்களையும் என்னுடைய பாவங்களையும் மன்னித்தார். So firstly, we sing for joy because God has come to forgive us. முதலிலே நாம் ஏன் களிகூற வேண்டும் என்றால் தேவன் நம்மை மன்னிக்க வந்ததினால் நாம் களிகூற வேண்டும். Next, we sing for joy because God has come to be with us. இரண்டாவதாக, தேவன் நம்மோடு இருக்க வந்ததினால் நாம் களிகூறுவோமாக. Zephaniah 3:15. The prophet tells Israel to rejoice because the true king of Israel, the Lord, is in their midst. ஜெபனியா 3:15 வசனத்திலே அங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் களிகூற வேண்டியதற்கு காரணம் என்னவென்றால் இஸ்ரவேலுடைய ராஜா கர்த்தர் அவர்கள் மத்தியிலே இருக்கிறாராம். That means God is no longer distant.
அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஆண்டவர் இப்பொழுது தூரமாய் இராதபடி இருக்கிறார், அவரை நாம் அணுகலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு சத்தியமாய் இருக்கிறது. That means that God who was in their midst in the wilderness is with them once again. அவர்களோடு வனாந்தரத்திலே இருந்த அந்த தேவன் மீண்டும் அவர்களோடு இருக்கிறாராம். That means God has not forgotten his covenant with his people. தன்னுடைய ஜனத்தோடு இருக்கக்கூடிய அந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் மறக்கவில்லை என்று அர்த்தமாம். In other words, Israel's sin was fully forgiven. இதை நாம் இன்னொரு வகை எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், இஸ்ரவேல் ஜனத்தினுடைய பாவங்கள் அவை முழுமையாக மன்னிக்கப்பட்டது. Israel does not need to fear an attack by their enemies because their mighty God is with them. தங்களுடைய வல்லமையான தேவன் அவர்களோடு இருப்பதினால் அவர்களுடைய எதிரியில் இருந்து எந்த ஒரு தாக்குதல் வரும் என்று அவர்கள் பயப்பட வேண்டியது இல்லை. They do not need to live in fear. அவர்கள் பயத்திலே ஜீவிக்க வேண்டியது இல்லை. Now they can sing and rejoice in the presence of their mighty God. அவர்களுடைய வல்லமையான தேவனுடைய பிரசன்னத்திலே அவர்கள் பாடி களி கூறுவதற்கு இப்பொழுது அவர்களினால் முடியும். My friends, one of the names of Jesus is Emmanuel, God with us. இயேசுவினுடைய பெயரிலே ஒரு பெயர் இம்மானுவேல் என்ற ஒரு பெயர். அதனுடைய அர்த்தம் தேவன் நம்மோடு இருக்கிறார். மத்தேயு 1:23 Matthew chapter 1 verse 23. Now Jesus brings the same assurance of forgiveness and safety to us when he says when Jesus' name is Emmanuel, God with us. இயேசுவுடைய பெயர் இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது இயேசு நமக்கு அதே ஒரு நிச்சயத்தை கொண்டு வருகிறார். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நாம் இப்பொழுது பாதுகாப்பினுடைய சூழ்நிலையிலே இருக்கிறோம் என்ற ஒரு நிச்சயம். My friends, we too can experience God's loving presence through Jesus. இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் கூட இப்பொழுது ஆண்டவருடைய அன்பின் பிரசன்னத்தை நாம் உணரலாம். There is no longer a fear of being attacked by our enemies. நம்முடைய எதிரிகள் மூலமாய் நாம் தாக்கப்படுவோம் என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு பயமும் நமக்கு இருக்காது. So allow me to ask, நான் கேட்க விரும்புகிறேன், what is our fear? What is your fear? நம்முடைய பயம் என்ன? உங்களுடைய பயம் என்ன? What is hindering us from experiencing peace and joy? நம் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அனுபவிப்பதற்கு நமக்கு எது தடையாய் இருக்கிறது? Are we celebrating because God is with us? ஆண்டவர் நம்மோடு இருப்பதினால் நாம் கொண்டாடுகிறோமா? Or is there another reason for our celebration? நம்முடைய கொண்டாட்டத்திற்கு வேற ஏதேனும் ஒரு காரணம் இருக்கிறதா? So firstly, we sing for joy because God has come to forgive us. முதலிலே தேவன் நம்மை மன்னிக்க வந்ததினால் நாம் கொண்டாடுகிறோம், களி கூறுகிறோம். Secondly, we sing for joy because God has come to be with us. இரண்டாவதாக தேவன் நம்மோடு இருக்க வந்ததால் நாம் களி கூறுகிறோம். And thirdly, we sing for joy because God has come to care for us. மூன்றாவதாக தேவன் நம்மை கவனித்துக் கொள்ள பராமரிக்க வந்திருப்பதால் நாம் களி கூறுகிறோம். In Zephaniah 3:17-20, Zephaniah describes the kind of care that God has planned for Israel. Zephaniah 3:17-20 வரை நாம் வாசிக்கும் பொழுது அங்கு ஆண்டவர் நம்மை எப்படி கவனித்துக் கொள்வார் என்று சொல்லும்படியான ஒரு திட்டத்தை அவர் நமக்கு அங்கு விளக்குகிறார். My friends, God is a mighty warrior who will save the Israelites from their enemies. Verse 15. 15ஆம் வசனத்திலே தங்களுடைய இஸ்ரவேல் ஜனத்தினுடைய எதிரிகளில் இருந்து அவர்களை காப்பாற்றும்படியாய் இருக்கக்கூடிய ஒரு வல்லமையான வீரன் என்று ஆண்டவரை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. God will save them from their troubles. Verse 17. 17ஆம் வசனத்திலே தங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து அவர்களை காப்பாற்றுவாராம். God will calm them with his love. In verse 17. 17ஆம் வசனத்திலே அவர்களை தன்னுடைய அன்பினால் அமைதிப்படுத்துவாராம். In other words, God will comfort them in their moments of fear.
அவர்களை பயத்தினுடைய காலத்திலே, அவருடைய பயங்களினுடைய காலங்களிலே அவர்களை அமைதிப்படுத்தி அவர்களை நேசிக்கக்கூடிய தேவனாய் இருப்பாராம். God will gather Israel together as a community. அவர்களை இஸ்ரவேல் ஜனத்தை, சிதறிப்போன இஸ்ரவேல் ஜனத்தை அவர்களை மீண்டும் ஒரு சமுதாயமாய் கூட்டிக் கொள்வாராம். All the lost, broken relationships will then be mended. அங்கே இருக்கக்கூடிய அந்த துளைந்து போன, உடைந்து போன உறவுகள் அங்கு சரிபடுத்தப்படும். God will change their dishonor to honor. அவர்களுடைய வெட்கத்தை அவர்களுக்கு அவர் மாற்றுவாராம். God will restore their fortunes. அவர்கள் இழந்து போனதை அவர்களுக்கு மீண்டும் கொடுப்பாராம். These blessings were not limited to Israel alone, my friends. இந்த இஸ்ரவேல் ஜனத்திற்கு மட்டும்தான் இந்த ஆசீர்வாதங்கள் என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. My friends, in Jesus, God our Father cares very much for us. நம்முடைய பிதாவாகிய தேவன் நமக்கும் நம்மேலும் அதிகமாய் கரிசனை செய்யக்கூடியவராய் இருக்கிறார். He protects us from our enemies too. நம்முடைய எதிரிகளிலிருந்து நம்மை அவர் பாதுகாக்கிறார். He saves us from our troubles too. நம்முடைய பிரச்சனைகளிலிருந்தும் நம்மை மீட்கக்கூடியவராய் இருக்கிறார். God comforts us in our moment of crisis and fear. நம்முடைய பிரச்சனைகளிலே, நம்முடைய பயங்களிலே நம்மை ஆறுதல் படுத்தக்கூடிய தேவனாய் அவர் இருக்கிறார். And God brings us into this beautiful family of believers. ஆண்டவருடைய இந்த ஆண்டவரை நம்பக்கூடிய இந்த விசுவாசிகளுடைய குடும்பத்திற்குள் ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டு வரக்கூடியவராய் இருக்கிறார். Friends, to journey with us in this life's challenges, நம் வாழ்க்கையினுடைய சவால்களிலே அதை சந்திக்கும்படியாய் நம்மோடு பயணம் செய்யக்கூடிய ஒரு குடும்பமாய், நண்பர்களாய் நம்மை அவர் சேர்த்திருக்கிறார். God will change our shame to praise as we follow him. அவரை நாம் பின்பற்றும் பொழுது நம்முடைய அவமானத்தை அவர் கனமாய் மாற்றக்கூடியவராய் இருக்கிறார். God cares for us so much that he even rejoices over us. ஆண்டவர் நம்மை எவ்வளவு அதிகமாய் நேசிக்கிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது அவர் நம்மேல் கலிகூறக்கூடியவராய் இருக்கிறாராம். He is happy that we have been reconciled to him. அவரோடு நாம் மீண்டும் ஒப்புரவாகிவிட்டோம் என்று அவர் மகிழ்ச்சி கொள்ளக்கூடியவராய் இருக்கிறார். God throws a party when we repent from our sin and come home to him. நாம் நம்முடைய பாவத்தில் இருந்து நாம் மனம் திரும்பும் பொழுது, நாம் திரும்பி மீண்டும் அவருடைய வீட்டுக்கு வரும் பொழுது அவர் ஒரு கொண்டாட்டத்தை செய்யக்கூடியவராய் இருக்கிறாராம். Like the story of the father whose runaway younger son comes home in Luke chapter 15. லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே இருக்கக்கூடிய அந்த கதை போல் தன்னுடைய இளைய மகன் ஓடிப்போன தன்னுடைய இளைய மகன் மீண்டும் வீட்டுக்கு வந்த பொழுது அந்த தகப்பன் போல் இருக்கக்கூடிய ஒரு கதை. My friends, it is not knowing God's love and not following his instructions that leads us into trouble. நாம் ஆண்டவருடைய அன்பை அறியாதபடி, அவருடைய வார்த்தைகளை நாம் பின்பற்றாதபடி இருக்கும் பொழுதுதான் நாம் பிரச்சனைக்குள் செல்லக்கூடியவர்களாய் இருக்கிறோம். If we love God, we will obey his words. John chapter 14. யோவான் 14ஆம் அதிகாரத்திலே நாம் ஆண்டவரை நேசிப்போம் என்றால் அவருக்கு கீழ்ப்படிவோம் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. Trouble leads to much pain, suffering and fear. பிரச்சனைகள் நமக்கு அதிக வலியையும் நமக்கு பயத்தையும் கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. But when we trust God, when we follow his instructions, when we see how much he loves us, then there is no fear. ஆனால் நாம் ஆண்டவரை நம்பும் பொழுது, அவருடைய வார்த்தையை நாம் பின்பற்றும் பொழுது, அவர் நம்மை எவ்வளோ அதிகமாய் நேசிக்கிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது அப்பொழுது நமக்கு அங்கு பயம் இராது. Zephaniah 3:2. Zephaniah 3 chapter 3 verse 2. You know, 1 Peter 4:18 says there is no fear in perfect love. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே பூரண அன்பிலே பயம் இராது என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. There will be joy. ஆனால் அங்கு கலிகூறுதல் இருக்குமாம். There will be comfort
and there will be rejoicing, my friends. ஆனால் அங்கு நமக்கு ஆறுதலும் நமக்கு மகிழ்ச்சியும் இருக்கிறதாம். So this passage calls us to rejoice because God has come to forgive us through Jesus. இந்த பகுதி நமக்கு இயேசுவின் மூலமாக நமக்கு மன்னிப்பு கொடுக்கும்படியாய் ஆண்டவர் வந்திருக்கிறார் என்று நமக்கு சொல்லுகிறது. And we can rejoice because God has come to be with us. நம்மோடு இருக்கும்படியாய் ஆண்டவர் வந்ததினால் நாம் களிகூறலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. We can rejoice because God has come to care for us. தேவன் நம்மை கவனித்துக் கொள்ளும்படியாய் வந்திருப்பதினால் நாம் களிகூறலாம். So again, the question for you and for me, my friends, is, are we rejoicing and celebrating because of God's love? நாம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்னவென்றால், ஆண்டவருடைய அன்பின் நிமித்தமாய் நாம் கொண்டாடுகிறோம், களி கூறுகிறோமா? Are we celebrating, experiencing hope, peace and joy in our life? நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நிச்சயம், ஒரு சமாதானம், ஒரு மகிழ்ச்சி இருக்கிறதா? Or are we still celebrating Christmas like those who do not know God's perfect love, as this world celebrates? இந்த உலகம் ஆண்டவருடைய இந்த பூர்ணமான அன்பை அறியாதபடி கிறிஸ்மஸை கொண்டாடக்கூடிய போல் இருக்கிறது போல் நாமும் கொண்டாடுகிறோமா? Maybe the difficult circumstances of your life has stopped you from seeing God's love. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடினமான சூழ்நிலைகள் நிமித்தமாக நீங்கள் ஆண்டவருடைய அன்பை அறியாதபடி இருந்திருக்கலாம். Maybe your sin is stopping you from seeing God's love. உங்களுடைய பாவம் ஆண்டவருடைய அன்பை பார்க்காமல் உங்களை தடை செய்து கொண்டிருக்கலாம். Maybe you have never experienced God's love. ஆனால் நீங்கள் ஆண்டவருடைய அன்பை அனுபவிக்காத ஒரு நபராய் இருந்திருக்கலாம். Can I encourage you this day to come to meet Jesus? இயேசுவை இன்று நீங்கள் சந்திக்கும்படியாய் நான் உங்களை வரவேற்க, உங்களை உற்சாகப்படுத்த முடியுமா? Because the barriers have been broken for you and for me. உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒவ்வொரு தடையும் உடைக்கப்பட்டிருக்கிறது இயேசுவிலே. Come and experience God's great love for you. ஆண்டவர் உங்கள் மீது வைத்திருக்கிற மிக பெரிதான அன்பை நீங்கள் அனுபவிக்கும்படியாய் நான் உங்களை வரவேற்கிற உற்சாகப்படுத்துகிறேன். ஜெபம் செய்வோமே. Let's pray. Father, we pray for everyone in this season of Christmas, where, Lord, the advent of Jesus is the advent of our forgiveness. ஆண்டவரே, இந்த கிறிஸ்துவ காலகட்டத்திலே ஆண்டவரே உம்முடைய வருகை, இயேசுவினுடைய வருகை ஆண்டவரே எங்களுடைய பாவ மன்னிப்பின் வருகையாய் இருக்கிறதை நாங்கள் நினைவு கூறும்படியாய் இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலே நாங்கள் கொண்டாட எங்களை உற்சாகப்படுத்துங்கள் ஆண்டவரே. Lord, we pray, Lord, that people will realize the great love that you have for them. நீர் ஜனங்கள் மேல் வைத்திருக்கிற ஒவ்வொரு மேலும் வைத்திருக்கிற இந்த பெரிதான அன்பை அவர்கள் உணரும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, we pray for those who are struggling, who are having difficult circumstances and are unable to celebrate in this season, Lord. ஆண்டவரே, இந்த காலகட்டத்திலே இந்த கொண்டாட்ட காலகட்டத்திலே ஆண்டவரே அவர்களுடைய சூழ்நிலை நிமித்தமாக, அவர்களுடைய பிரச்சனைகள் நிமித்தமாக ஆண்டவரே கொண்டாட முடியாதபடி இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Lord, meet them. அவர்களை சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்களுடைய நல்ல பிதாவே. We pray in Jesus' name. Amen.